சத்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடம் நமது ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கட்டுரையானது ஜீவன் வாட்ச் டவர் 1816 வந்த கட்டுரை. ஜீவன் வாட்ச் டவர் ரீபிரிண்ட்ல 1816 வந்தது. அப்ப இதற்குரிய தங்க வாக்கியமாக லூக்கா 24:34 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற வேத வாக்கியம் நமக்கு நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிறதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்லலாம். இப்பொழுதும் கூட நமது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது நமது ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் என்பது மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகிறது என்று நிச்சயப்படுத்துகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார். அதாவது 1 கொரிந்தியர் 15:22 வசனம். 1 கொரிந்தியர் 15:22 வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது ஒரு நம்மளுடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உறுதிப்படுத்துகிற வேத வாக்கியமாக இருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எதனால் ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதற்கு அப்போஸ்தலன் யோவான் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார். 1 யோவான் 2:2 பார்த்தோம்னா 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அதாவது நம்முடைய சபையின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி கிறிஸ்துவே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல முழு உலகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அதாவது ஆதாமுக்குள் மரண தண்டனைகள் இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் ஈடு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்லாமல் எல்லோருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இந்த 2 அடிப்படையில பார்க்கும்போது மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதல் நிச்சயப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத வாக்கியங்களின்படி பார்க்கும்போது நல்லோர் தீயோராகிய எல்லோரும் பாதாளத்திலிருந்து வருவார். இது நமக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்லாமல் பாதாளத்திலிருந்து வருவதோடு மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடத்தலுக்கு மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை காண்பிப்பவர்கள் ஆதாமுக்குள் இழந்து போன மானிட பூரணத்திற்கு மீட்டு கொள்ளப்படுவார். அப்ப என்னன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆதாமுக்குள் இழந்து போன எல்லாமே திருப்பி அளிக்கப்படும். இதுதான் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆதாரமான வேத வாக்கியங்களாக இருக்கிறது. மேலும் இதை குறித்து யெஸ்வாகர்த்தும் போதித்திருக்கிறார். யெஸ்வாகர்த்தும் நமக்கு இதை உறுதிப்படுத்தி போதித்திருக்கிறார். யோவான் 5:28 யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப பிரேத குழியில நித்திரையில் இருக்கவங்க எல்லோருமே மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலன் பவுலும் கூட எல்லோரும் உயிர்த்தெழுப்ப நிச்சயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 24:15 வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்ப நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய எல்லோரும் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று நம்பிக்கையை அப்போஸ்தலன் பவுல் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆகையால் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் உபதேசம் மிகவும் முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. இது அப்போஸ்தலன் பவுல் வேத வாக்கியங்கள் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது எவ்வாறு இந்த உபதேசம் மிகவும் முக்கியமானது என்று காண்பித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:16-18 மற்றும் 32 வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால்
உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அப்ப என்னன்னா, மற்றொரு இன்னொரு ஜீவிய நம்பிக்கை இல்லாமலே இந்த வாழ்க்கை மட்டும் வாழ்கிறவர்களாக இருந்திருப்போம். அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுதல்னால தான் இன்னொரு ஜீவியம் நமக்கு இருக்கிறது. நாம் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து மீண்டும் ஆதாமின் பூரணத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம், மீட்டெடுக்கப்படுவோம் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் உபதேசம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எப்படி காணப்படுகிறது என்றால், மிகவும் குறைவாக கவனிக்கப்படுகிறது. அப்ப உயிர்த்தெழுதலின் இந்த உபதேசம் கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவாகவே கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குரிய வாக்குத்தத்தம், அவருடைய வந்திருத்தலில் நிறைவேறும் உயிர்த்தெழுதலின் வேலையும் மிகவும் அரிதாக, ரொம்ப ரேரா தான் சிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் வேத வாக்கியம் எப்படி சொல்கிறது என்று பார்க்கும்போது, கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதனுடைய அதனுடைய நோக்கத்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அப்ப என்னன்னா, இப்ப மரண நிலையிலிருந்து எழுந்து உயிர்த்தெழுதலில் பிழைத்து தன்னில் தானே ஜீவனுடையராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய சத்தம் மரித்தோரை விழித்தெழுப்புவதோடு மாத்திரமில்லாமல் அவர்களுடைய வழிநடத்தலுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிதலை காண்பிக்கிறவர்களை முழுமையான உயிர்த்தெழுப்பதற்கு அவர்களை கொண்டு வருகிறார். வெறுமனே விழித்தெழுந்தவர்களை அவருக்கு கீழ்ப்படிதலை காண்பிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதாவது படிப்படியாக அவர்களை முழு பூரண உயிர்த்தெழுதலுக்கு கொண்டு வருகிறார். அதாவது அல்லது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு அவருடைய ஞானமும் அவருடைய கிருபையும் வழிநடத்துவதாக இருக்கிறது. அவருடைய மாபெரும் பலியினுடைய பலன் அவருடைய வந்திருத்தலிலும் ராஜ்யத்திலும் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதல் மனுக்குலத்துக்கான உயிர்த்தெழுதல் எப்படின்னா, அவர் செலுத்திய மாபெரும் ஈடுகரையும் பலி அதனுடைய பலனாக அவர் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போதும் அவருடைய ராஜ்யத்திலும் நிறைவேறுவதாக இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அப்ப 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஒருவரும் அறியாதபடி திருடனை போல அவர் வந்திருக்கும் போது அவர் செய்கிற முதலாவது வேலை அவருக்குள் நித்திரை அடைந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பது. அப்படின்னா அவருக்குள் மரண நித்திரையில் இருப்பவர்களை கூட்டி சேர்ப்பதாக முதலாவது வேலை இருக்கிறது. அதன் பின்னர் 2ஆவது வேலை உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய மரணத்தில் நித்திரைக்குள் காத்திருக்காமல் நொடி பொழுதில் அவருடைய சொந்த மகிமையின் சுபாவத்துக்கும் தன்மைக்கும் மறுரூபப்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப என்னன்னா, முதலில் கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்த பரிசுத்தவான்களை உயிர் தெழுப்பி தம்மோடு கூட்டி சேர்வது. அது அவர் வந்திருக்கும் போது உயிரோடு இருக்கிறவர்களை பூரணப்படுத்தி மரண நித்திரையில் காத்திருக்காமல் அவர்கள் நொடி பொழுதில் மறுரூபப்படுத்துவதாக 2ஆவது வேலை இருக்கிறது. அப்ப 3ஆவது வேலை என்னவென்றால், மூப்பராகிய பாத்திரவான்களின் மானிட பூரணத்துக்கான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இப்ப மானிட பூரணத்துக்கான உயிர்த்தெழுதல் நடைபெறும். இவ்வாறு தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய பரத்துக்குரிய மற்றும் பூமிக்குரிய 2 பகுதிகளிலும் ஸ்தாபிக்கப்படுதல் எதனுடைய அடையாளமாக இருக்கும் என்றால், உலகத்துக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அவ்வாறு தேவனுடைய ராஜ்யம் பரத்துக்குரிய மற்றும் பூமிக்குரிய 2 நிலைகளிலும் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு நீதியின் சூரியன் அதன் ஆரோக்கியமாக்கும் செட்டைகளுடன் உயிர்த்தெழுதலின் காலையில் உதிக்கும். அப்ப உயிர்த்தெழுதலின் காலையில் இப்ப நீதியின் சூரியன் ஆரோக்கியமாக்கும் செட்டைகளோடு உதிக்கும் என்று சொல்லுகிறது வேதவாக்கியம். மல்கியா 4ல 2வது வசனம். மல்கியா 4ல 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர வேண்டும். அப்ப என்னன்னா, அந்த நீதி சூரியனுடைய செட்டையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினால்
அவர்கள் பூரண மனுஷர்களாக வருவார் என்பதை தெரிவிக்கிறது. ஆம், கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் ஆதாமுக்குள் மரித்த எல்லோருக்கும் உயிர்த்தெழும் ஒரு நிச்சயத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப என்ன, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது ஆதாமுக்கு இருக்கக்கூடிய ஆதாமின் சந்ததி எல்லோருக்கும் உயிர்த்தெழும் நிச்சயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சம்பந்தமாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். இது இதுவரையிலும் பார்த்தது உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமான கருத்து பார்த்தோம். அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சம்பந்தமான சுவிசேஷங்கள், அப்ப 4 சுவிசேஷங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களின் விசேஷித்த கவனத்துக்குரிய 3 காரியங்களை நிரூபணம் செய்கிறது. அப்ப நாம் 3 நிரூபணங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்ப என்னன்னா, சுவிசேஷத்தில் வெளிப்படுத்துகிறது உயிர்த்தெழுதலின் உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஃபேக்ட், உயிர்த்தெழுந்தார் என்கிற நிச்சயத்தை, அந்த உண்மையை காண்பிக்கிறது. 2வது, உயிர்த்தெழுதலில் நமது ஆண்டவர் அடைந்த தன்மையின் மாறுதல், சுபாவ மாறுதல், தன்மையின் மாறுதல். அப்ப மானிட தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைக்கும் அவர் மாறுதல் அடைந்தார் என்பதை காணும். 3வதாக, உயிர்த்தெழுதலிலும் கூட அவருடைய தனித்துவ அடையாளம் காக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தனித்துவ அடையாளம் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களை இது உறுதிப்படுத்துகிறது. இப்ப இந்த 3 காரியங்களும் வரும் பொழுது இது நமக்கு ஒரு ஒரு உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை மாத்திரம் இல்லாமல் நமக்கு ஒரு தூண்டுதலையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய உயிர்த்தெழுதலின் உண்மை 3 முறைகளில் சாட்சியப்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது 3 முறைகளில் சாட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1வது பார்த்தா கர்த்தருடைய தூதன். அப்ப கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிறது மூலமா நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மத்தேயு 28ல 1-4, மத்தேயு 28ல 1-4 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையின் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். அப்ப என்னன்னா, வானத்திலிருந்து தூதன் வந்து அந்த கல்லை புரட்டியதன் மூலமாக அந்த வானத்திலிருந்து தூதனுடைய அந்த காட்சியை அவருடைய உயிர்த்தெழுதலில் நிச்சயப்படுத்தி உண்மையை நமக்கு விவரிக்கிறது. 2வதா பார்த்தோம்னா, அந்த தூதனுடைய அறிக்கை, தூதனுடைய வாக்குமூலம் என்று சொல்லலாம். அப்ப அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், மத்தேயு 28லே 5-6 வசனங்கள். மத்தேயு 28ல 5-6 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்ப என்னன்னாக்க, நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கு இல்லை. அவர் ஏனென்றால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். அப்ப அதன்படியே உயிர்த்தெழுந்தார். அப்ப கர்த்தர் வைத்த அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள் என்று பார்க்கும்போது, இந்த அவருடைய சாட்சியம் இது உயிர்த்தெழுதலின் உண்மையை நமக்கு விவரிக்கிறது. இது லூக்கா சுவிசேஷத்திலும் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கும்போது, லூக்கா 24ல 8-12, லூக்கா 24 8-12 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாம் 11 மற்ற எல்லோருக்கும் அறிவித்தார்கள். அப்ப அந்த ஸ்திரீகள் இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அப்ப என்னன்னா, தூதன் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் மூலமாக அந்த ஸ்திரீகள் அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு போய் சொல்கிறார், உயிர்த்தெழுந்தார் என்று. இந்த செய்தியை கேட்ட எல்லா அப்போஸ்தலர்களும் நம்பவில்லை. அது வீண் பேச்சாக தோன்றியது.
அதே போல பேதுரு ஓடி வந்து பார்க்கும்போது அவரை சுற்றி இருந்த அந்த சீலை தனியாக வைக்கப்பட்டு இருந்தது. அதை காத்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நிச்சயத்தினால் அவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லுகிறது. இந்த உண்மை இறுதியாக அவர் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் தாமே ஸ்திரீகளுக்கும் அதனைத் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் முன்பாக தோன்றி அவர்களுக்கு கொடுத்த சான்று. அப்ப யெசுவாவுக்கு தாமே ஸ்திரீகளுக்கும் மற்ற சீசர்களுக்கும் சொல்லிய அந்த சான்று என்ற பேசிய வார்த்தைகள். மத்தேயு 28ல 9வது வசனம். மத்தேயு 28ல 9வது வசனம். அவர்கள் அதாவது ஸ்திரீகள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது யெசுவா தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இப்ப யெசுவா தாமே அவர்களுக்கு முன்பாக ஸ்திரீகளுக்கு முன்பாக காண்பித்து வாழ்க என்று சொன்னார். அவர்கள் கிட்டே வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார். அப்ப இந்த வாக்கியத்தின் மூலமா யெசுவாவே அவருடைய உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை சாட்சிப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு விதம் பார்க்கும்போது யோவான் 20ல 19வது வசனம். யோவான் 20ல 19வது வசனம் பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் யெசுவா வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப என்ன? பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் கதவு பூட்டப்பட்டிருந்த அந்த அறைக்குள் யெசுவா தாமே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அறிவித்தார். அப்ப இந்த காரியங்கள் மூலமா உயிர்த்தெழுதலின் உண்மை சாட்சியப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த விசேஷங்களை நாம கூர்ந்து கவனிக்கும் போது அந்த ஸ்திரீகளுக்கு கிடைக்கப்பட்ட வெகுமதி எத்தனை பெரியதாக இருக்கிறது. அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது நமக்கும் கூட பரிசுத்தவான்களைப் போலவே ஒரு ஆச்சரியத்தை தருவதாக இருக்கிறது. அப்ப அந்த காட்சியை நாம் உற்று பார்க்கும்போது சிலுவை எண்டையில் கடைசி வரை இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சிலுவையில பக்கத்திலேயே நின்று கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு கல்லறைக்கு எடுத்து வந்த போது கூடவே வந்தார்கள். கூடவே வந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு தாமதம் ஆகவே உடல் அடக்கம் பண்ணும் வரலும் இருந்தார். அதற்கு பிறகு விதிகாலையிலே கர்த்தருடைய உயிரற்ற உடலின் மீது தங்களுடைய நேசத்துக்குரிய கர்த்தருக்கான அன்பை, கர்த்தருக்கான மதித்துணர்வை காண்பிக்கும் விதமாக அவர்களுடைய பக்தி வைராக்கியம் வெளிப்படுகிறது. அப்ப என்னன்னா எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். அப்ப என்ன சிலுவையிலே வந்து சாயங்காலத்தில் வரலையும் இருக்காங்க. அவர் உயிர் விட்டு அந்த கடவுள் அதிலிருந்து அந்த பாதாளத்தில் சில அடக்கம் பண்ண பொழுது அது கூடவே வருகிறார்கள். மறுநாள் பார்க்கும்போது விடிகாலையிலே முதலாவதாக வந்து அவருடைய உயிரற்ற உடலுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்கள் வருகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு எத்தனை பக்தி வைராக்கியம் இருந்தது என்பதை காண்பிக்கிறது. அதாவது அவருடைய மரிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த அவலங்களில் அவர்கள் ஒத்துணர்வுடன் அவரோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய அந்த சோகமான அந்த காட்சியிலே கூடவே இருந்தார்கள் என்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய சிலாக்கியமாக இருக்கிறது. கல்லறைக்கு கொண்டு போன போதும் கூட துக்கமாகவே இருந்தார். துக்கத்துடனே கூடவே சென்றார். பொழுது விடிந்த முன்னே இந்த விலை உயர்ந்த தைலங்களோட கல்லறைக்கு சென்றார். இந்த 3 காரியங்களிலும் அவர்களுடைய பக்தி வைராக்கியம் வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தோடு அவர்கள் போகும்போது கல்லறையை மூடியிருந்த அந்த கல்லை மறந்து விட்டார்கள். கல்லறையில் வைத்துவிட்டு ஒரு பெரிய கல்லினால் அந்த கல்லினால் மூடப்பட்டிருக்கிறது என்ப அந்த காரியம் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பக்தி வைராக்கியம் சுகந்தமாக பரலோகத்துக்கு எழும்பியது. சுகந்தமாக நற்கந்தமாக பரலோகத்துக்கு எழும்பி சென்றதனால் தேவன் தாமே தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை அப்புறப்படுத்தி அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை தேவ கிருபையினால் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஸ்திரீகள் போகும்போது கல்லால் மூடப்பட்டதாக பார்க்கவில்லை. அவருடைய பக்தி வைராக்கியத்திற்காக தேவன் தாமே தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறு அந்த ஸ்திரீகளுக்கு கிடைத்த தனிப்பட்ட பரலோக தயவுகள் இருக்கின்றன. பரலோகத்தினுடைய தனிப்பட்ட விசேஷித்த
தயவுகளாக இருக்கிறது. இந்த காட்சி. அதற்கு அடுத்தது தூதனுடைய சாட்சியம். உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவருடைய சாட்சியம். இந்த 3 காரியமுமே உயிர்த்தெழுந்த நற்செய்தியை மற்ற சீஷர்களுக்கு அவர்கள் அறிவித்த விதம். இந்த காரியங்கள் எல்லாமே உயிர்த்தெழுதலின் உண்மையை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது உயிர்த்தெழுதலின் உண்மை, அந்த ஃபேக்ட் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கும்போது, மற்ற சீஷர்களிடம் பல்வேறு இடைவெளியில் கர்த்தர் திடீரென அவர்கள் மத்தியில் தோன்றினார். அத்தகைய நேரங்களில் அவருடைய தனிப்பட்ட சாட்சியங்களும், போதனைகளும் இருக்கின்றன. அப்ப என்ன, சீஷர்கள்கிட்ட பல்வேறு சூழ்நிலையில், பல்வேறு நேரங்களில் தோன்றியது, அவர் கொடுத்த சாட்சியம், போதனைகள் இருக்கின்றன. அதை பார்க்கும்போது கர்த்தர் உயிர்த்தெழுதலில் அடைந்திருக்கிற தன்மையின் மாற்றம் வேற எந்த முறையிலும் இதைவிட சிறப்பாக காண்பித்திருக்க முடியாது. அப்ப என்ன, வெவ்வேறு விதமாக வெவ்வேறு சூழ்நிலைகளில் அவர் தன்மை காண்பித்ததன் மூலமாக அந்த சரீரத்தினுடைய தன்மையின் மாற்றம் அடைந்திருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுபோல அவருடைய சீசர்கள் 3 வருட ஊழியம் முழுவதும் பார்க்கும்போது யெஸ்வாகத்தோடு நன்கு பரிச்சயமானவர்கள், அந்யோன்யமாக இருந்தவர்கள். அவ்வாறு இருந்த போதிலும் அந்த 3 நாட்கள் இடைவெளியிலே அவருடைய தனிப்பட்ட தோற்றத்தை பார்த்து அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. அப்ப 3 வருடங்கள் கூடவே இருந்தார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வர்றதை பார்த்து அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்து பார்க்கிறோம். மரியாளும் கூட அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தார் என்று சொல்லுகிறது. அப்ப உயிர்த்தெழுதலில் அடைந்த தன்மையின் மாற்றத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. யோவான் 20ல 15வது வசனம். யோவான் 20ல 15. யேசுவா அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். அப்ப என்னன்னா, யெஸ்வா கிறிஸ்துவே ஸ்திரீயே என்று கூப்பிட்ட பொழுது, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கும் போது அவரை தோட்டக்காரன் என்று எண்ணினார். அப்ப ஒரு தோட்டக்காரன் போல மரியாளுக்கு காண்பித்தார். இது வெவ்வேறு உருவ தோற்றத்திலே காண்பிக்கிறார். அடுத்தபடியா பார்க்கும்போது எம்மாவு கிராமத்துக்கு சென்ற இருவருடன் அவர் கூடவே பயணம் செய்த பொழுதும் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். லூக்கா 24ல 13லிருந்து 16 வசனங்கள். லூக்கா 24 13லிருந்து 16 வசனங்கள் பார்க்கும்போது, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் யெஸ்வா தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப என்னன்னா, எம்மாவு ஊருக்கு செல்லும் போது கூடவே பயணம் செய்கிறார். ஆனால் அந்த சீசர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இதுவும் கூட உயிர்த்தெழுதலில் அவர் தன்மையின் மாற்றம் அடைந்திருக்கிறார், சுபாவ மாற்றம் அடைந்திருக்கிறார் என்பதை, அதே சரீரத்தில் வல்ல என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அதே சரீரத்தில் அதே போல வந்திருந்தா அவர்கள் அடையாளம் பார்த்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் எப்படி கணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கும்போது, இவ்வாறு அடையாளம் தெரியாமலே விட்டு விடப்பட்டார்களா, அவர் கண்டுகொள்ளப்படாமலே அவர்கள் இருந்தார்களா என்றால், அவர்கள் கண்டுகொள்ளும்படி தேவன் ஒரு சாட்சியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும்போது, மரியாளுக்கு எவ்வாறு அந்த சாட்சியம் அளிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது, யோவான் 20ல 16வது வசனம். யோவான் 20ல 16வது வசனம். யெஸ்வா அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்ப ஒரே ஒரு குரல் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார். மரியாளே என்று கூப்பிட்டார். அந்த வார்த்தையினுடைய தொனி, வார்த்தையினுடைய சத்தம், அதன் மூலமாக அவர் அடையாளம் கண்டுகொண்டு போதகரே என்று கூப்பிடுகிறார். அப்ப என்னன்னா, அவர் உயிர்த்தெழுதலின் சாட்சியத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே போல மற்ற சமயங்களை பார்க்கும்போது அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக, வழக்கமாக அவர் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக
சீசர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 24ல 30, 31. லூக்கா 24ல 30, 31 வசனங்கள் பார்க்கும்போது, அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில், அவர் அப்பத்தை எடுத்து, ஆசீர்வதித்து, அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்ப இந்த இப்படி எப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் பார்க்கும். கூடவே பயணம் செய்து வந்தார். அவர்கள் அவர்களுடனே தங்கும்படி வற்புறுத்துகிறார்கள். தங்கி இருக்கும் பொழுது, அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த நடவடிக்கை, அந்த ஒரு அவருடைய செயல், அது என்னவென்றால், அவர்களுடைய சுபாவ கண்களுக்கு தெரியாமல் தான் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு, யெசுவாகவே என்று அறிந்து கொண்டார். அப்படின்னா விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு தான் அவரை அறிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த யெசுவாவை சுபாவ கண்களால் பார்க்க முடியாது, விசுவாச கண்களோடு தான் பார்க்க முடியும் என்ற சாட்சியம் கொடுக்கப்பட்டது. அதே போல உயிர்த்தெழுந்த யேசுவா கிறிஸ்து மறைந்து போனார். அப்படிங்கும்போது அவர் என்ன உறவும் கோபமும் எந்த பூட்டப்பட்ட அறையில் நுழையவும் கூடவராக இருந்தார் என்று கொள்ளக்கூடியது. அந்த ஒரு தன்மை வெளிப்பட்டது. உயிர்த்தெழுந்த பிறகு யேசுவா கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, அவர் பூட்டப்பட்ட அறைக்குள் பிரவேசிக்கக்கூடியவராக இருந்தார். பூட்டப்பட்ட அறையிலிருந்து திடீரென்று மறைந்து போகக்கூடியவராகவும் இருந்தார். 2 காரியங்கள். பூட்டப்பட்ட அறைக்குள் திடீரென்று பிரவேசிக்கிறார். அவர் திடீரென்று அவர்களிடமிருந்து மறைந்து போகிறார். அப்ப 2 காரியங்களும் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் 20ல 19வது வசனம். யோவான் 20ல 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் யெசுவா வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே போல எம்மாவு சீசர்களிடம் பார்க்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்ப இந்த காரியம் தோன்றவும் முடியாது, மறைந்து போகவும் கூடியவராக இருந்தார். அப்ப இது எல்லாமே எப்படி நமக்கு தெரிவிக்கிறதுன்னா, சுபாவ கண்களால் பார்க்க கூடாதவராகவும், விசுவாச கண்களால் மாத்திரமே பார்க்கக்கூடியவராகவும் உயிர்த்தெழுதலின் தன்மை இருக்கிறது. புரியுது. லூக்கா 24ல 32 நாம் பார்த்தோம். அதே போல அவர் வருவதும் போவதும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வேத வாக்கியம் நமக்கு தெளிவா இருக்கு. அப்ப ஆவிக்குரியவர்கள் ஆவியிலே பிறந்தவர்கள் எப்படி வருவார்கள், எப்படி போவார்கள் என்பது யெசுவா கிறிஸ்து தாமே முன்பே உறுதிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 3ல 8வது வசனம். யோவான் 3ல 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியிலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இப்படி முன்பே ஆவியில் பிறந்தவர்கள், அதாவது ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருப்பார்கள் என்பதை அவர் யெசுவா தாமே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி இருந்தார் என்று பார்க்கும்போது, இப்பொழுது சகல அதிகாரமும் உடையவராக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு 28 18வது வசனம். மத்தேயு 28ல 18வது வசனம். அப்பொழுது யெசுவா சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அப்ப என்னன்னா, இப்ப யெசுவா சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு உயிர்த்தெழுந்து வரும் வரையில் முன்பு ஒருபோதும் இவ்வாறு செய்யவில்லை. இவ்வாறு பூட்டப்பட்ட அறைக்குள் அவர் பிரவேசிக்கவில்லை. பூட்டப்பட்ட அறையிலிருந்து மறைந்து போகவில்லை. வெவ்வேறு உருவத்திலே தன்னுடைய தோற்றத்தை காண்பிக்கவில்லை. அதே போல சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லவும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நாம் பார்க்கும்போது, பல்வேறு சூழ்நிலைகளில் நிகழ்ந்த நமது ஆண்டவரின் பல்வேறு தோற்றங்களை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப நான் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த தோட்டத்திலே அவர் அவர்களுக்கு காண்பித்தார் என்று பார்க்கும்போது, ஒரு தடவை தோட்டக்காரனை போல காண்பித்தார். யோவான் 20:15 நம்ம பார்த்தோம். யெசுவா அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள்.
அப்பொழுது என்னன்னா, அப்ப இந்த மரியாளிடம் அவர் வந்து காண்பிக்கும் போது, தோட்டக்காரன் போன்ற ஒரு தோற்றத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். அதேபோல நம்ம பார்க்கும்போது, மற்றொரு தடவை பார்க்கும்போது ஒரு வழிப்போக்கனை போல வந்தார் என்று பார்க்கிறோம். மார்க் 16ல 12, 13 வசனங்கள். மார்க் 16ல 12, 13 வசனங்கள். அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது, அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களை அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அப்ப என்னன்னா, கிராமத்துக்கு 2 பேர், எம்மாவு கிராமத்துக்கு 2 பேர் நடந்து சென்றபோது, வழிப்போக்கனை போல அவர்களுடைய கூடவே பயணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்திலே இன்னொரு விதத்திலே எப்படி காண்பித்தார்னா, கைகளிலும் கைகளிலும் விழாவிலும் இருந்த தழும்புகளோடு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 24ல 38ல இருந்து 40 வசனம். லூக்கா 24ல 38ல இருந்து 40 வசனங்கள் பார்க்கும் பொழுது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். அப்ப என்னன்னா, சரீரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கைகளில் ஆணியினால் அடிக்கப்பட்டது. அந்த தழும்புகளையும் அதே போல என்னன்னாக்க கால்களையும் தொட்டு கால்களிலும் கூட ஆணிகள் அதை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய அவர்கள் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளும்படி அந்த மாம்சத்திலே மரிக்கும் பொழுது அவருக்கு இருந்த அந்த அடையாளங்களோடு அவரிடம் காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆனா மற்ற இடத்துல வந்து ஒரு வழிப்பக்கனை போல வந்த போதோ, தோட்டக்காரனை போல வந்த போதோ அந்த அடையாளங்களோடு காண்பிக்கவில்லை. அப்ப வந்து இவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அடையாளங்களை அவர்களுக்கு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்படி எல்லாமே காண்பித்த பொழுதும் கூட எந்த ஒரு நிகழ்விலும் அவருடைய தோற்றத்தை கொண்டு அவரை மற்றவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் தோற்றத்தை பார்த்து யெசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள், அவருடைய தொனி, அவருடைய வார்த்தையின் தொனி மற்றும் நடவடிக்கையின் மூலமாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை யெசுவா கிறிஸ்து தான் என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார். இப்பொழுது நமக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி எழலாம். ஏன் இப்படி மாறுபட்ட சூழ்நிலையில் மாறுபட்ட தோற்றங்களை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் எதற்காக இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழ்நிலையில் பல்வேறு தோற்றங்களை அவர் எடுத்துக்கொண்டார் என்று கேட்கும்போது, அவர்களுக்கு ஒரு நிச்சயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர்கள் காண்கிற சரீரங்கள் மனுஷரின் கண்களால் பார்க்க கூடாத மகிமையின் ஆவிக்குரிய சரீரம் அல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வந்து ஆவிக்குரிய ஜீவியா இருக்காரு. ஆவிக்குரிய ஜீவியா அந்த தெய்வீக தன்மையில உயர்த்தப்பட்டிருக்கப்ப அந்த ஆவிக்குரிய ஜீவிக்குரிய அந்த மகிமையின் சரீரம் அல்ல என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்ப என்னன்னா, இவர் வந்து ஆவியிலே பிறந்தவராக மகிமையின் சரீரத்துடன் இருக்கிறார். ஆனால் அது வந்து அவர்களுக்கு அந்த மகிமையின் சரீரத்தை உங்களால் பார்க்க முடியாது. மனுஷ கண்களால் பார்க்க முடியாததும் பார்க்க கூடாததுமாய் இருக்கிறது. ஆகவே அந்த சரீரத்தோடு அவர்களுக்கு காண்பிக்காமல் சுபாவ மனிதன் போல இருக்கக்கூடிய தோற்றத்திலே அவர் காண்பித்தார். அப்ப என்னன்னாக்க, உயிர்த்தெழுந்த பிறகு நம்மால் பார்க்கக்கூடிய சரீரத்தில் அவர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அதே போல பரிசுத்தவான்களும் கூட உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அடையும் சரீரம் எந்த விதமாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்ப பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிந்து ஆவியில் பிறக்கும்போது எந்த சரீரத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் விசுவாசத்தோடு கண்டுகொள்ள அனுமதிக்கப்பட்டனர். 1 யோவான் 3ல 2வது வசனம். 1 யோவான் 3ல 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம். அப்ப நான் விசுவாசித்து உயிர்த்தெழுந்த பிறகு இப்பொழுது எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருடைய மகிமையின் சரீரத்திலே இருக்கிறார். மனுஷரால் பார்க்க கூடாதவராகவும், மனுஷ கண்களால் பார்க்க முடியாதவராகவும் இருக்கிறார் என்ற இந்த ஒரு பார்க்கும்போது, இது அவர்கள் விசுவாச கண்களோடு பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப விசுவாச கண்களோடு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, இதே நிலைமைக்கு பரிசுத்தவான்களுடைய சரீரம் இருக்கும் என்று அவர்கள் விசுவாச நிச்சயத்தை உடையவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் பரிசுத்தவான்களின் ஓட்டம் தரிசித்து நடவாமல் விசுவசித்து நடக்கிற ஓட்டம். ஆகவே அவர்கள் விசுவாசத்தை கொண்டு அவர்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். அத மகிமையின் சரீரத்தை பார்த்து தான் ஓடணும்னா, அது தரிசித்து நடக்கிற ஓட்டம். அப்படிப்பட்ட ஓட்டம் அல்ல. அது விசுவாசத்தோடு ஓடக்கூடிய ஓட்டம். அப்ப நான் உயிர்த்தெழுந்தலுக்கு பிறகு விசுவாசித்து அடைந்திருக்கிற தன்மையின் மாற்றத்தையும் கூட விசுவாச கண்களோடு பார்த்து புரிந்து கொண்டு, அதே தன்மைக்கு நாம் அடைந்து கொள்வோம் என்ற விசுவாச நிச்சயத்தை உறுதியுடன் பற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னொரு காரியம் கூட இருக்கிறது. மேலும் தர்சு பட்டணத்து சவுல் மகிமை அடைந்த நமது ஆண்டவரின் சரீர மகிமை மகிமை அடைந்த நமது ஆண்டவரின் சரீரத்தினுடைய மகிமையின் ஒரு மின்னல் கீற்றை மாத்திரம் பார்த்தான். ஒரு கிளிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மின்னல் கீற்றை மாத்திரம் பார்த்தாலும் ஒரு அற்புதத்தினால் குணப்படும் வரையில் பார்க்க கூடாதவனாக இருந்தான். கண்களால் கண் பார்வையற்றவனாக மாறிப்போனான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் யஸ்வாகர்த்தனுடைய மைய சரீரம் கண்ணால் பார்க்க கூடாததாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அந்த மகிமையினுடைய சரீரத்தினுடைய ஒரு மின்னல் கீற்று, ஒரு கிளிப்ஸை மாத்திரம் தான் பார்த்தான். ஆனாலும் கூட அவர் பார்வை போய்விட்டது. அற்புதத்தினால் தான் அந்த பார்வையை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாக சொல்கிறது. அப்போஸ்தலர் 22ல 6வது வசனம் மற்றும் 11ல இருந்து 13 வசனங்கள். அப்ப என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குக்கு வந்தேன். அப்ப நான் அந்த காட்சியை பார்த்த பிறகு பார்வையற்று போனதுனால மற்றவர்கள் கைத்தாங்களாக அவரை அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு அழைத்து வந்தார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் நின்று, சகோதரனாகிய சவுலே பார்வை அடையவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்ப என்ன, அற்புதத்தினால் தான் தன்னுடைய பார்வையை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அப்ப மகிமை அடைந்த சரீரத்தை சுபாவ கண்களால் பார்க்க முடியாது. இப்படி எல்லாமே இருக்கும்போது இப்பொழுதும் கூட கிறிஸ்தவ மன்றத்திலே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? அப்ப நான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவ வானத்துல பார்த்தேங்கிறாங்க. இந்த சிலுவையில் அடைந்தவரா பார்க்கறேங்கிறாங்க. உயிர் தெழுந்து அந்த வெள்ளை ஆடை போர்த்தினவரா அவரை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேத வாக்கியங்கள் என்ன சொல்கிறது? அவர் கண்ணால் பார்க்க முடியாதவராக இருக்கிறார். மனுஷ கண்களால் பார்க்க கூடாதவராக இருக்கிறார். பார்த்து அதனுடைய ஒரு மின்னல் கீற்று போல ஒரு கிளிப்ஸ் அதை மட்டும் பார்த்த சவுலுக்கு பார்வை போய்விட்டது. அற்புதத்தினால் தான் அந்த பார்வையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்தவ மண்டலத்துல இப்பொழுது உயிர் தெழுந்த இயேசுவாவை இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் என்று போலியான போதனைகள் காணப்படுகின்றன. அப்படி என்றால் இப்ப வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? மனுஷ கண்களால் பார்க்க முடியாதவர். அப்ப விசுவாச கண்களோடு தான் பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல தவறான போதனைகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள இப்பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு நம்ம உயிர் தெழுந்த சரீரத்தை பார்த்தும் பார்க்கிறோம். அப்ப இது பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட சரீரம், அந்த பாதாளத்தில் வைக்கப்பட்டது, அந்த சரீரம் என்ன அப்படி என்று பார்க்கும்போது அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாமலும் அழிவை காண ஒட்டாதுமான சிலுவையில் அறையப்பட்ட சரீரம் கல்லறையிலிருந்து நீக்கப்பட்டது. இதுவும் ஒரு தேவனுடைய அற்புதத்தினால் நிகழ்ந்த காரியம். இப்படிப்பட்டது கூட ஒரு அற்புதமாக இருப்பதால் உயிர்த்தெழுதலின் உண்மை சீசர்கள் மனதில் ஸ்தாபிக்கப்பட அவசியமாக இருந்தது. அப்ப என்னன்னாக்க பார்க்கும்போது இந்த அந்த சரீரம் காணப்படவில்லை. எப்படி என்று பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. எப்படி என்றால் சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உன் பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர்.
அவர் அழிவை காண மாட்டார் என்று சொல்லும்போது, அப்ப அந்த சரீரம் என்ன ஆச்சு? அப்படி என்று பார்க்கும்போது, அவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு அவர் தேவன் காண்பிக்காம அற்புதத்தினால் அதை நீக்கிக் கொண்டார் என்று பார்க்கும்போது, ஒருவேளை அந்த சரீரத்தை நம்ம பகிர்ந்தா, அவங்க என்ன நினைப்பாங்க? தரிசித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ மோசேயின் சரீரத்தை கொடுத்து கூட அப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதம் இருந்தது. அப்ப என்று பார்க்கும்போது, மோசேயினுடைய சரீரத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால், அதுவும் கூட ஒரு தரிசித்து நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்ப தேவனுடைய காரியம் எல்லாமே விசுவாசத்தோடு பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறதினால் இருக்கிறது. அதேபோல சங்கீதம் 34:20 பார்க்கும்போது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இதுவும் கூட யெஸ்வாகர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அழிவை காணக்கூடாத அந்த சரீரமும், எலும்புகள் முறிக்கப்படாதமான அந்த சரீரம் பாதாளத்திலிருந்து அற்புதமாக நீக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த சரீரம் அங்கு இருந்திருக்குமானால், அவர் உயிர்த்தெழுந்தால் என்று ஆச்சரியப்பட்ட காவலாளிக்கும், யூதர்களுக்கும், உலகத்துக்கும் விசுவசிக்க முடியாத தடையாக இருக்கும். அப்ப யெஸ்வாகர்த்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற விசுவாசம் வேணும்னா, அந்த அழிவை காண ஒட்டாத, எலும்புகள் முறிக்கப்படாத அந்த சரீரம் மறைக்கப்பட வேண்டும். அப்ப மோசேயுடைய சரீரத்தை எப்படி வைத்தாரோ, அதே போல யெஸ்வாகர்த்து இவருடைய சரீரத்தையும் கூட மறைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு மறைக்கவில்லை என்றால், விசுவாசத்தோடு நாம் பார்க்க முடியாது. இதேபோல உயிர்த்தெழுந்த சரீரத்தை பார்க்கும்போது, இன்னும் சிலர் கூட தவறாக நினைக்கிறார்கள். அதே மானிட சரீரம் தான் மீண்டும் உயிரூட்டப்பட்டதாக, ஆக்டிவேட் பண்ணப்பட்டது என்றதாக தவறாக கருதுகிறார். இந்த மானிட சரீரம் தான் இப்பொழுது வந்து மகிமையின் சரீரமா அப்படியே மாற்றப்பட்டது என்பதாக சொல்லுகிறார். அப்படியும் இல்லை. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கார். நம்ம முன்னயே பார்த்தோம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும்போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப பார்க்கும்போது, அப்ப இப்ப எப்படி பார்த்தாங்க? விசுவாச கண்களோடு பார்த்தாங்க. இப்ப இந்த காரியத்திலே போது, அந்த மாம்சத்தில் இருந்த சரீரம் தான் அப்படின்னு சொல்லி இருந்தா, அது தவறானது. அப்ப தேவன் வந்து மகிமையின் சரீரத்தை கொடுத்தபோது, அந்த அந்த மாம்ச சரீரம் அழிவை காண ஒட்டாத அந்த சரீரம் தேவனால் மறைக்கப்பட்டது. இப்பொழுது யெஸ்வாகிறிஸ்து மகிமையில இருக்கும்போது, மகிமையின் சரீரத்தில் இருக்கும்போது, இந்த சரீரத்தை வந்து நம்ம ஆணிகளால் அறையப்பட்ட சரீரம் என்றோ, முள்முடியினால் சூட்டப்பட்ட சரீரம் என்றோ, அல்லது விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்ட சரீரம் என்றோ கருதுவது மகிமையின் சரீரத்தை கரைப்படுத்துவதாக இருக்கும். இப்ப என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்டவராக பார்த்தேன்கிறாங்க. சாட்சியப்படுத்துறாங்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டவராக பார்த்தேன். அதே போல வந்து அதே சரீரத்தோடு வருவார் என்று சொல்றாங்க. இன்னும் கூட பார்த்தோம்னா, கத்தோலிக்கர்லாம் கத்தோலிக்க விசுவாசம்லாம் சொல்லுது. சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன்னு பார்க்கும். அது சரீரத்தோடு உயிர்த்தெழும். அந்த நம்பிக்கை உடையவர்களாக. இது எல்லாமே பார்த்தோம்னா, யெசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் பின் அடைந்திருக்கிற அந்த மகிமையின் சரீரத்தை கரைப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு முதலாவது காரியம். 2வது காரியம்னா, உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தாருடைய ஜீவனுக்காக ஈடு கிரயமாக கொடுத்த அந்த மனுஷீகத்தை அவர் திரும்பவும் எடுத்துக்கொண்டார் என்பதாக சொல்கிறது. அப்ப மாம்ச சரீரத்திலே வந்திருந்தார்னா, இதனுடைய மறைமுகமான உண்மை என்னன்னா, அதே மாம்ச சரீரத்தை பலியா கொடுத்த அந்த மாம்சத்தை திரும்பவும் எடுத்துக்கொண்டார் என்பதாக இருக்கிறது. அப்ப அதுவும் கூட அவருடைய ஈடு பலி கிரயத்தை குறைவாக மதித்துக் கொள்வது, அதாவது ஈடு பலி கிரயத்தை அற்பமாக மாற்றுவதாக இருக்கிறது. அதாவது யோர்தானில் தொடங்கி கல்வாரியில் செய்து முடித்த அவருடைய பலியின் வேலையை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கக்கூடியவர். அப்ப என்ன, அவர் ஈடு கிரயமாக பலியாக செலுத்தி அந்த சரீரத்தை திரும்பவும் எடுத்துக்கொண்டார்னா, பலி நிறைவேற்றவில்லை, பலி செய்து முடிக்கவில்லை என்பதாக இருக்கும். அதனால கூட இருந்து அதனுடைய ஊழியத்தில் அவர் செய்த பலியின் வேலையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஆகவே மகிமை அடைந்த சரீரம் என்பது தேவன் அவருக்கு கொடுத்த புதிய சரீரம், ஆவிக்குரிய மகிமை. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றார். பவுல் நமக்கு தெளிவாக சொல்கிறார்.
2 கொரிந்தியர் 5:16 2 கொரிந்தியர் 5:16 பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5:16 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்ப என்ன பரிசுத்தவான் கிறிஸ்துவுக்குள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருந்த அவருடைய உடன் சகோதரர்களாக ஆக இருக்கிறவர்கள் அவர்கள் ஒருவரையே மாம்சத்தின்படி அறிந்து கொள்ளவும் வேண்டாம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை மாம்ச சுபாவத்தின்படியோ மாம்ச குறைபாடுகளுடைய பலவீனத்தின்படியோ நாங்கள் பார்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடி கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அப்ப மாம்சத்துல 3 வருட ஊழியத்துல அவர் இருந்தவரை அவர்கள் பார்த்திருக்காங்க. ஆனாலும் இப்பொழுது அவரை மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லுகிறார். இவ்வாறு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்கனாக்க சிலுவையில் அறையப்பட்டவராக காட்சிப்படுத்துறாங்க. அது முள்முடி சூட்டப்பட்டவராக காட்சிப்படுத்துறாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகிமையின் சரீரத்தில் இருக்கார். அது மனுஷருடைய கண்களால் பார்க்க முடியாத சரீரம். மனுஷ கண்களால் பார்க்க கூடாதவராக இருக்கிறார். இந்த காட்சியை நம்ம சாட்சியப்படுத்த முடியாது. அதை பார்க்கணும்னா ஒரு சின்ன மின்னல் கேட்டு கூட மனுஷ கண்களை குருடாக்கிவிடும், பார்வை இழக்க செய்துவிடும். அப்போ இது சவுல் தரிசுப்பட்டது போல சவுலுக்கு ஏற்பட்டது போல நமக்கு ஒரு அப்படிப்பட்ட நிலையாயிடும். இப்படிப்பட்ட சாட்சியம் தான் கொடுக்குறாங்க. உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரம் என்பது விசுவாச கண்களோடு பார்க்கக்கூடிய சரீரம். சுபாவ கண்களோடு பார்க்க முடியாத, பார்க்க கூடாத சரீரம். அப்ப இப்ப எப்படி இருக்கார்? இப்பொழுது யெஸ்வாகர்த்து உயிர்த்தெழுந்த பிறகு எப்படிப்பட்ட மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறார். எபிரேயர் 1:3 எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் இருக்கிற மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப இப்ப என்னன்னாக்க அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்ப தெய்வீக சுபாவத்தினுடைய மகிமையின் பிரகாசத்தை உணர்க்க தெய்வீக சுபாவம் அந்த கூடிய மகிமையின் பிரகாசம். அதுபோல தெய்வீக தன்மையின் சுரூபமாய் இருக்கிறார். இப்ப தேவன் எவ்வாறு இருக்காரோ அதே போல அதே தெய்வீகின் தன்மையில அதே தெய்வீக மகிமையின் பிரகாசம் உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவராக அவர் தம்முடைய வல்லமையினாலே சர்வத்தையும் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். தம்மாலே தாமே எல்லாருடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று போகலாம். அப்ப என்ன தெய்வீக சுபாவத்திலே ஆவியிலே பிறந்து இவர் தெய்வீக தன்மையிலே தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தேவன் எவ்வாறு ஒருவராலும் மாற்றக்கூடாதவராக இருக்கிறாரோ அதே போல அதே மகிமையின் பிரகாசத்திலே தன்மையிலே அவர் இப்பொழுது இருக்கிறார். இன்னொரு வேத வாக்கியம் நமக்கு சொல்கிறது இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:16 வசனம் 1 தீமோத்தேயு 6:16 வசனம் பார்க்கும் பொழுது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். இப்ப தேவன் எப்படி இருக்காரோ அதே போல சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட சாவாமை உள்ளவரை ஜீவனை உடையவராய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட மகிமையின் பிரகாசத்தை உடையவராக இருக்கிறார். மனுஷ கண்களால் பார்க்க முடியாதவராய் இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு இந்த உயிர்த்தெழுதலின் காரியத்தினுடைய போதனையை நாம் இருதயத்திலே நாம் கொண்டு வரும்போது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்பதோடு மாத்திரமில்லாமல் யெஸ்வாகர்த்து உயிர்த்தெழுதலில் அடைந்து கொண்ட மாற்றங்கள் அவர் தன்னுடைய தனித்துவ அடையாளத்தை எவ்வாறு காக்கப்பட்டாரோ அதே போல நாமும் கூட உயிர்த்தெழுந்து வரும்போது நம்முடைய இந்த ஜீவியத்துல நாம் அடைந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே தேவனால் காக்கப்பட்டு மில்லினியத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பாவத்தன்மையும் பாவத்தை குறித்தும் நாம் அறிந்திருக்கிற இந்த அனுபவ பாடங்கள் நாம் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலுக்கு நம்மை தூண்டுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் அறிந்து பார்த்திருக்கும் போது இப்பொழுது பார்த்த பாடத்தின் மூலமாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.